தாமரை கிண்ணத்தில் தவழ்ந்து வந்த தன்னலமற்ற வரமவன். விற்கலையில் துரோணரால் அவமதிக்கப்பட்டவன். மகாகுரு பரசுராமனின் அன்பு சீடன். மாபெரும் சபையில் தேரோட்டி மகன் என அவமானப்படுத்தப்பட்டவன். துரியனை நண்பனாய் ஏற்றவன். சுயம்பர மண்டபத்தில் திரௌபதியால் தாட்சி குலத்தவன் என அவமதிக்கப்பட்டவன். எதிர்த்து நிற்பவன் அனுஜன் என அறிந்தும் நண்பனுக்காக நின்றவன். தானமாய் கேட்டவுடன் தன் கவசத்தையும் தந்தவன். தாயை தாய் என்று அழைக்கும் தருணம் அவன் மரணம் எனினும் அதனை சிரித்த முகத்தோடு ஏற்றவன். ராஜமாதா குந்தியின் புதல்வன் இவன் ராதேயன். அவன் பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில், அவன் ஆயுதமேதமின்றி நிராயுதபாணியாய் நின்ற நேரத்தில் கிட்டியது நல்லதோர் சந்தர்ப்பம் என எண்ணி சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவன். தானம், வீரம், நட்பு என அனைத்திற்கும் இலக்கணமாய் திகழ்பவன். அவனே மாவீரன் கர்ணன். பெருமை மிகு கர்ணனது காவியத்தை நாடக வடிவில் உங்கள் முன் நிறுத்த வருகின்றனர் எம் மாணவ செல்வங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கர்ணனின் மாகாவியம் இதோ உங்கள் முன் அரங்கேற உள்ளது. பெருங்கடலில் சிறு துளி என இங்கே நாங்கள் காட்சிப்படுத்துள்ளோம். இக்காவியத்தில் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருப்பின் சிறியோரை பொறுத்து பெரியோர்கள் ஏற்று மகிழ்ந்து வாழ்த்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதிகாசத்தின்படி குந்தி போஜனின் மகளான குந்தி துர்வாச முனிவருக்கு பணி செய்யும் பேறு பெறுகிறாள். அவள் சேவையில் மகிழ்ந்த துர்வாசர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை வரமாக அளிக்கிறார். யாதெனில் அவள் எப்பொழுது விரும்பினாலும் குழந்தை பேருக்காக எந்த தெய்வத்தையும் அழைக்கலாம் என்பதாகும். மந்திரத்தை பெற்று கொண்ட குந்தி விளையாட்டுத்தனமாக அந்த மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை வேண்டி நிற்கிறாள். சூரிய பகவானும் குந்தி முன்பு தோன்றி அவர் அம்சத்தில் கவச குண்டலங்களோடு ஒரு குழந்தையை அவள் கையில் ஒப்படைத்து மறைகிறார். குந்தி பதறுகிறாள். இக்காட்சி இதோ உங்கள் கண் முன்னே. பங்கு பெறுவோர் குந்தி மற்றும் தோழி. குந்தி தேவி, என்னம்மா இது? பெட்டியில் குழந்தையின் குரல் கேட்கிறதே, யார் பிள்ளை? என் மகன். என்ன, உங்கள் மகனா? ஆம், அன்று துர்வாச முனிவர் எனக்களித்த வரத்தை விளையாட்டாக சூரிய பகவானை எண்ணி மந்திரத்தை உச்சரித்தேன். சூரிய பகவான் நேரில் தோன்றி எனக்கு ஒரு குழந்தையை அழித்துவிட்டு சென்றார். பழிவருமே என அஞ்சி என் மகனை கண்ணீரால் நனைத்து கங்காதேவியிடம் அடைக்கலமாக விட்டுவிட்டேன். கவலைப்படாதே குந்தி, அந்த ஒளி கடவுளே அவனை காக்கும். மிதந்து வந்த பெட்டியை கண்ட அதிரதர் ராதை தம்பதியினர் அக்குழந்தையை எடுத்து வளர்க்கின்றனர். அதிரதர் திருதராஷ்டிரன் அரசில் தேரோட்டியாக பணிபுரிபவனாவான். கவச குண்டலங்களோடு கண்டெடுத்த குழந்தைக்கு கர்ணன் என்று பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். கர்ணன் திறமையான போர் வீரனாகவும் பேச்சாளனாகவும் மட்டுமல்லாது சிறந்த கொடைவள்ளலாகவும் வளர்ந்து வந்தான். இது ஒரு புறம் இருக்க, பாண்டவர்களும் துரியோதனன் மற்றும் அவன் தம்பிமார்களும் நன்கு வளர்ந்ததோடு அவர்களுக்கிடையே விரோதமும் வளர்ந்து வந்தது. ஒரு சமயம் இரு தரப்பினருக்கும் இடையே பீஷ்மர், துரோணாச்சாரியார் ஆகியோர் முன்னிலையில் யார் சிறந்த வில்லாளன் என்ற பட்டத்திற்கான ஒரு போட்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்போட்டியில் பாண்டவர்களும் கௌரவர்களும் மாறி மாறி தம் திறமையை காட்டுகின்றனர். இவர்களில் சிறந்த வில்லாளன் அர்ஜுனனே என பீஷ்மர், துரோணர் ஆகிய பெரியோர்களால் தீர்ப்பளிக்கப்படுகிறது. இப்போட்டி கூடத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கர்ணன் பொங்கி எழுவதும் அவன் அங்கதேசத்து அரசனாக துரியோதனனால் முடிசூடுவதுமான காட்சிகள் இதோ உங்கள் முன்னே. பங்கு பெறுவோர் பீஷ்மர், துரோணர், கர்ணன், அர்ஜுனன் மற்றும் துரியோதனன். அறிவுசால் சான்றோர்களே, நன்மக்களே, இந்த வில்வித்தை அரங்கேற்றத்தில் துரியோதனனும் அவன் தம்பிமார்களும் பாண்டவர்களும் தாங்கள் தங்கள் திறமைகளை காட்டினார்கள். அர்ஜுனன் வீரமிக்க பல சாகசங்களை செய்து காட்டினான். வீர பிரம்மச்சாரி பீஷ்மர் சொல்லும் முடிவில் மாற்றுக்குறை எப்படி இருக்க முடியும்? ஆச்சாரியர் அவர்களே, தங்களின் முடிவு சரிதான். அர்ஜுனன் தான் சிறந்தவன். வில்லுக்கு ஒரு விஜயன் என்ற சொல்லுக்கு பிறந்தவன். கூச்சல் போடாதீர்கள். மன்னரை பொய்த்து காட்டும் அப்படி ஒரு சொல்லை என்னால் ஏற்க முடியாது. இந்த போட்டியில் என் வில்லோட்டத்தை கண்ட பிறகு யார் சிறந்த வில்லான் என்று முடிவு செய்யுங்கள். யார் நீ? கர்ணன்.
உனது குலம் என்ன? உன் பெற்றோர் யார்? துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நானும் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதாவது சொல்வதா? பிறப்பறியாதவன், தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு மகன். கர்ணா, வில்லேற்றம் வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டியது. இது வெறும் விளையாட்டு கூடம் அல்ல. விளையாட்டு கூடமாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த போட்டியில் என் திறமையை கண்ட பிறகு நான் யார் என்று சொல்லுங்கள். ஆம், இவன்தான் வில்லாளன் என்ற சொல்லுக்கு கர்ணன். இந்த போட்டிக்கு நான் தான் சிறந்தவன், தகுதியானவன். என்னை வெல்ல எவராலும் முடியாது. எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று இருமாப்பு கொள்ளாதே. உனக்கு துணிவிருந்தால் என்னோடு போட்டிக்கு வா. இருவரில் ஒருவர் எவரென பார்த்து விடலாம். நிறுத்து கர்ணா. குலமறியாதவன் அரச குலத்தோடு மோதுவதா? கர்ணா, ஒரு தேரோட்டியின் மகனால் அரசு குலத்துக்கு இணையாக போட்டியிட முடியாது. ஆச்சாரியரே, வீரம் பிறப்பை கொண்டு தீர்மானிப்பதா? இது என்ன நீதி? துரியோதனா, ஆசிரியர்களாகிய நாங்கள் வகுப்பதுதான் தர்மம். அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. அர்ஜுனனை எதிர்க்க இன்னொரு அரசன் தான் வர வேண்டும். அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன்தான் வேண்டும் என்றால் என் நண்பன் கர்ணனை இப்போதே அங்க தேசத்து அரசனாக்கி காட்டுகிறேன். என் உயிரே, மானம் காத்த வீரனே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போகும். இது சத்தியம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற 4 பேரின் அருளாசி இல்லாமலேயே இந்த புவியில் புகழ் பெற முடிந்த ஒருவன் கர்ணன் மட்டுமே. என்ன கொடுப்பார், எவை கொடுப்பார் என்று எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பார், பொருளும் கொடுப்பார். போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பார். இவையும் போதாதென்றால் கர்ணன் தன்னையும் கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான். அவன் கொடுத்து கொடுத்தே உயர்ந்த கொடை வள்ளல். கொடை மட்டுமல்ல, வீரத்திலும் அவனுக்கு ஈடு செய்ய இவ்வுலகில் யாரும் இல்லை. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூலம் தருணம் ஏற்பட்டது. கர்ணன் இருக்கும் வரை துரியோதனனை எவராலும் வீழ்த்த முடியாது என்பதை அறிந்து கர்ணனை வீழ்த்த பல சதிவேலைகள் தொடங்கின. இதன் தொடக்கமாக இந்திரன் ஒரு யாசகன் வடிவில் வந்து கர்ணனுடனே பிறந்து அவனுக்கு பாதுகாப்பாக விளங்கக்கூடிய கவசங்களை யாசிக்கின்றான். கர்ணனுக்கும் இந்திரனுக்கும் இடையேயான நிகழ்வு தரும் காட்சிகள் இதோ உங்கள் கண்முன்னே. பங்கு பெறுவோர் தேவேந்திரன், கர்ணன் மற்றும் காவலாளி. 1000 கரங்கள் நீட்டி அழைக்கின்றதாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி. அரசே, யாரோ ஒரு புதியவர் தர்மம் வேண்டி வந்துள்ளார். தங்களை உடனே காண வேண்டுமாம். கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். இந்த வஞ்சக வலைக்குள் நீ வீழ்ந்து விடாதே. உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை வெல்ல முடியாது. அவைகளை நீ சேமித்து கொடுத்து விட்டால் பின்னர் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக முடியும். வருக வயோதிகரே, வருக. கலக்கத்தோடு வந்துள்ளீர்கள். என்ன வேண்டும் என்று கேளுங்கள். மன்னா, வாழ எனக்கு சகல வசதிகளும் உண்டு. இருந்தும் இதயத்தில் ஒரு ஆதங்கம். என்னிடம் இல்லாதது ஒன்று உம்மிடம் உள்ளது. அதை எனக்கு அளித்தால் எல்லாம் நிறைவு பெற்றுவிடும். பேராசை, பேராசை. என்ன வேண்டும் கேளுங்கள். உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவிகளோடு பொருந்திய குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா? கவச குண்டலமா? தங்களின் யாசிப்பு இரக்கத்தை காட்டுவதாக இல்லையே. ஏதோ ஐயம் எழுகிறதே. தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கியிருக்கும் மெய்யான பிடிப்பு. நடிப்பா? நான் கொண்டது வேஷமா? விண்ணுலக அதிபதியே, தெய்வமே என்னிடம் தோன்றி என் உயிரை கேட்டாலும் கொடுப்பேனே. கேவலம் இந்த சிறு உடலை கிழித்து கவச குண்டலங்களை கொடுக்க தயங்குவேனோ? கொடைக்கு கொடை கொடுத்து சிகரம் கண்ட உத்தமனே, கவச குண்டலங்களை அகற்றியதால் ஏற்பட்ட புண்ணை நீக்கி நீங்கா புகழ் பெறுவாயாக. கவச குண்டலங்களை இழந்த கர்ணன் தைரியத்தையும் வீரத்தையும் இழக்கவில்லை. இதை தொடர்ந்து கண்ணனால் அடுத்த சதி ஆரம்பமாகிறது. கண்ணன்
குந்தியிடம் சென்று கர்ணன் யார் என்பதை சூதகமாய் உரைத்து நீர் சென்று கர்ணனை சந்தித்து 2 வரங்களை பெற்று வருவாய் என்று குந்தியை கர்ணனிடம் அனுப்பி வைக்கிறான் கண்ணன். இக்காட்சி இது உங்கள் கண் முன்னே. பங்கு பெறுவோர் கர்ணன் மற்றும் குந்தி. மகனே, மகனே. ராஜமாதா, தாங்களா? தங்கள் வருகையால் எனது குடியில் பெரும் பாக்கியம் பெற்றது. வாருங்கள் ராஜமாதா, அமருங்கள். இத்தனை காலம் உன்னை அறியாமல் இருந்து விட்டேன். உன்னோடு சற்று நேரம் தனித்து உரையாடி மகிழ வேண்டும். உண்ணவோ அருந்தவோ ஏதாவது கொண்டு வரட்டுமா? உன்னை கண்டதுமே என் பசி ஆறிவிட்டது மகனே. என் மீது எத்தனை பரிவு உங்களுக்கு! ஏன் கண்ணா, உன் மீது எனக்கு பாசம் இருக்கக்கூடாதா? இல்லை ராஜமாதா, பாசம் வைத்து வளர்க்க வேண்டிய என்னை பெற்றவள் என்னை ஆற்றில் தூக்கி வீசிவிட்டாள். என் கேள்வி கணைகளால் அவளை தாக்க என் பெற்றவளை தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க பஞ்ச பாண்டவர்களின் தாய் என் மீது பாசம் வைப்பதா? உன்னை பெற்றவளை நீ தேட வேண்டாம் மகனே. முன்னிற்கும் நானே உன்னை பெற்றெடுத்த தாயாவேன். வீர மகன்களான தர்மன், பீமன், அர்ஜுனை பெற்ற தாயா என்னை பெற்றவள்? ஆம் மகனே. தங்களை கண்டதில் நான் பெரும் பேறு பெற்றேன். எல்லையில்லா இன்பத்தில் தள்ளாடுகிறேன். என்னிடம் ஏதாவது கேளுங்கள் தாயே, அதை தங்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன். கேளுங்கள் தாயே. உன் தம்பிமார்கள் 5 முன்னவனான நீ அவர்களோடு ஒன்றாகி உயர வேண்டும். இனி துரியோதனனின் கூட்டம் உனக்கு எதிரியாக வேண்டும். அது சோதனை அம்மா, சோதனை. இன்று வந்த தம்பிகளுக்காக என் உயிர் நண்பனை நான் விட வேண்டுமா? இது வேதனை அம்மா, வேதனை. அன்று தேரோட்டி மகன் என்று இகழ்ந்தோர் முன்னால் என்னை அங்க தேசத்து அரசனாக்கி காட்டியவன். அவனை விடுவது ஒருபோதும் நடக்காது. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. உன் வார்த்தைகள் என்னை கொல்கின்றன கர்ணா. சரி, உன் விருப்பப்படி நீ துரியோதனனிடம் இரு. ஆனால் எனக்கு 2 வரங்கள் கொடு. வரமா? கேளுங்கள் அம்மா. உன்னால் உனது தம்பிமார்கள் அழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது. இக்கட்டான நிலை. அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே விஷ ஊசி போட்டு என்னை வளர்த்து வருகிறான் துரியோதனன். அவன் ஒருவனை தவிர மற்ற 4 வரையும் எந்த நிலையிலும் உங்கள் ஆணையாக நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். நான் அழிந்தால் அர்ஜுனனோடு 5, அர்ஜுனன் அழிந்தால் என்னோடு 5. ஆகவே என்றுமே தங்களுக்கு 5 பிள்ளைகள் உண்டு தாயே. அடுத்த வரம், நாகாசுரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. திட்டமிட்ட வேலை. கடவுள் போல் ஒரு துணைவன் காட்டிய வழி உங்களுக்கு. தர்மம் வெல்ல வேண்டும். அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் வேண்டும். ஆகட்டும் தாயே. அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் நாகாசுரத்தை பிரயோகிக்க மாட்டேன். இது சத்தியம். நீ வாழ வேண்டும். எனக்கு அந்த வரத்தை ஆண்டவன் அருளட்டும். எனக்கும் உங்களிடம் இருந்து 2 வரங்கள் வேண்டும். உனக்கு நான் வரம் தர வேண்டுமா? அப்படி ஒரு பாக்கியமா எனக்கு? கேள் மகனே. நான் சாகும் வரை நீங்கள் தான் என் தாய் என்பதை இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தக்கூடாது. ஐயோ, இது என்ன கொடுமை மகனே. என் தாய் என்று இப்போது ஊருக்கு தெரிந்தால் பெரும் தொல்லை நேரும். அடுத்த வரம், தாயே, போர்க்களத்தில் நான் இறந்த பின்பு ஊரறிய என்னை மடியில் கிடத்தி மகனே என அலறி அழ வேண்டும். பிறப்பறியா துன்பம் நீங்க வேண்டும். ஐயோ, வாழ்வுக்கு சேராத புகழ் சாவில் சேர வேண்டுமா? அப்படியே ஆகட்டும் மகனே. நான் சென்று வரட்டுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூண்டது. பீஷ்மர் வீழ்ந்த பிறகு கர்ணன் போர்க்களம் காண செல்கிறான். அவனுக்கு தேரோட்டியாக சல்லியனும் புறப்படுகிறான். அர்ஜுனனுக்கு சாரதியாக கிருஷ்ணரும் கர்ணனுக்கு சாரதியாக சல்லியனும் போர்க்களத்திற்கு சென்று எதிரெதிர் நின்று போர்க்களம் காண்பதும் இறுதியாக கர்ணனின் மோட்சம் மற்றும் அதை தொடர்ந்து வரும் காட்சிகள் இதோ உங்கள் கண் முன்னே. கர்ணனின் காவியம் என்பது வெறும் காவியம் அல்ல, அது ஒரு சகாப்தம். காட்சி 5இல் பங்கு பெறுவோர் கர்ணன், குந்தி, துரியோதனன், கிருஷ்ணர், அர்ஜுனன், சல்லியன் மற்றும் தர்மதேவதை. கர்ணா, நேரம் வீணே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாகாசுரத்தை தொடுத்து அர்ஜுனனை முடித்து விடு. கழுத்துக்கா குறி? தவறு, மார்புக்கு குறிவை. அர்ஜுனன் மாபெரும் வீரன். அவன் உயிர் சில நிமிடங்கள் ஆனாலும் துடிதுடித்து இறப்பதை நான் விரும்பவில்லை. ஒரே நொடியில் வேதனையின்றி அவன் இறக்கட்டும். இதோ அவன் கழுத்துக்கு குறிவைத்து அம்பை ஏகிறேன். கர்ணா, வேண்டாம். உன் எண்ணம் சரியல்ல. என் சொல் கேள். சல்லியா,
தேர் ஓட்டுவது உன் செயல். என் சொல்லுக்கு நீ வா, உன் சொல்லுக்கு நான் அல்ல. கர்ணா, தான் என்று அகந்தையால் நடந்தது. மீண்டும் ஆகாசரத்தை எடுத்து அவன் நெஞ்சை துளைத்து விடு. மகா கர்வினி, என் சொல்லை கேட்டுவிட்டால் உனக்கு ஒரு குறைபாடு. உனக்கு பணி செய்ய வந்தேனேன், நான் ஒரு மடையன். சல்லியா, என் கடமை எனக்கு தெரியும். இடைமறித்து வதை செய்யாதே. ரதத்தை செலுத்து. ரதம் ஏன் நின்று விட்டது? தேர்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழே இறங்கி தோள் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது என் வேலை அல்ல. ரத சாரதினி, ரதம் இப்போது ஓட வேண்டும். ரதத்தை ஓட்டுபவன் நான். ஓட வேண்டியது குதிரை. ஓட்டுகிறேன். அது ஓடினால் ஓடட்டும். துரோகி, உடனிருந்து சதி செய்வதுதான் உன் குணம். அர்ஜுனா, இதுதான் சந்தர்ப்பம். விடு அம்பை. மைத்துனா, என்ன அதிசயம்! எல்லையற்று பாயும் என் அம்புகள் வலுவிழுந்து மலராக மாற காரணம்? தர்மம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவன் பலமும் அதன் முன் பலிக்காது. நிறுத்து உன் பானத்தை. இதற்கு ஒரு வழி செய்கிறேன். கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது நம்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. வருவதை எதிர்கொள்ளடா. ஐயோ, தர்மம் இப்படி வீழ்ந்து கிடக்கிறது. யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவியாகிவிட்டேனே. யாசகமா, பெரியோய், ஏது வேண்டும்? என்னிடம் இருக்கும் எதையும் பெறலாம். இப்போது என்னிடம் இருப்பது உயிர் ஒன்றுதான். அது வேண்டுமா? இல்லை, இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் பெருமை வர செய்யுங்கள். நீ பெற்ற தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு. அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். இதோ தர்மத்தின் பலனையெல்லாம் என் உதிரத்தால் தாரை வார்த்து கொடுக்கின்றேன். பெற்றுக் கொள்ளுங்கள். கர்ணா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முக்தியும் அருளையும் புரியும் நீர் யார்? நானா? பார். ஆஹா, பரந்தாமா, லோகநாயகா, உன் கருணைதானா என்னை ஆட்கொண்டது? யாருக்கும் கிட்டாத பெரும் பேரு எனக்கு கிட்டியது. அர்ஜுனா, இப்போது தொடு உன் பானத்தை. கர்ணன் முடிந்து விடுவான். தாயின் புத்திரரே, நிஜமறியா சோதரரே, அறியாமல் தானே எதிரிகளாயிரரே. காலத்தின் ஜாலத்தால் விதி நடத்தும் விளையாட்டால் கதியின்றி தவித்த ஜீவன்களாயிரே. மகனே, மகனே, ஐயோ மகனே, சாகா பலமும் கொடையும் கொண்ட உன்னை ஐயோ. நகுலா, நகுலா, அம்மாவின் குரல் கேட்கிறது. இறந்தது கர்ணனா அல்லது அர்ஜுனனா? இருந்தது கர்ணன் தான், சந்தேகமே இல்லை அண்ணா. பின்னர் ஏன் அம்மா மகனே மகனே என்று அலற வேண்டும்? வா போய் பார்க்கலாம். மகனே, மகனே. அம்மா, அம்மா, என்ன அம்மா இது? என் மகன் எல்லோருக்கும் மூத்தவன், தன் தம்பியை பிழைக்க வைக்க தன் உயிரை தந்தவன். அம்மா, என்ன கொடுமை அம்மா இது! உடன் பிறந்தவரை எல்லோருக்கும் மூத்தவரையா நான் கொன்றேன்? ஐயோ, உன் வந்து நிற்கும் போதெல்லாம் அண்ணன் போல் காட்சி தந்தார் அம்மா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, வஞ்சகனே, உன்னால் தான் இந்த உத்தமரை நான் கொன்றேன். நீ நான் கொன்றேன் என்று வீணில் மாத்தட்டி பிதற்றுகிறாய். உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்பே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே. என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா? ஆமாம், நடந்ததை தான் சொல்கிறேன். முதலாவதாக இந்திரன் கவச குண்டலத்தை கவர்ந்து சென்றான்.
இரண்டாவதாக பிரம்மாஸ்திரம் பயன் தராது போகட்டும் என்று பரசுராமன் தபித்து விட்டார். மூன்றாவதாக கர்ணனால் மகனை இழந்த அந்தணன் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். நான்காவதாக நாகாஸ்திரத்தை உன் மீது இரண்டாவது முறை விடக்கூடாது என்று உன் தாய் குந்தி வரம் பெற்றாள். ஐந்தாவதாக சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். ஆறாவதாக தேரை கீழே அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்தேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்றுவிட்டோம். கடைசியாக செத்தப்பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொன்றேன் என்று வீராப்பு பேசுகிறாய். பாவம், பழி என்று பிதற்றுகிறாய். கர்ணா, கர்ணா, போய்விட்டாயா? இருவரும் சேர்ந்தே இருந்தது போல் இறப்பிலும் சேர்ந்தே இருவரும் இறப்போம் என்றல்லவா நினைத்திருந்தேன். நீ இருந்து நான் இறந்திருக்கலாமே. கர்ணா, கர்ணா, மகனே கர்ணா, நீ ஏன் அம்மா அழுகிறாய்? மலை போல இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வடிப்பது உனக்கு தகுமா? எனக்கென இருந்த ஒரே மகனை இழந்துவிட்ட நான் அல்லவா அழ வேண்டும்? எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே. உங்களுக்கு புகழ் உண்டா? மோட்சம் உண்டா? விமோச்சனம் உண்டா? தாங்கள் யார் அம்மா? தர்ம தேவதை. தர்மத்திற்கு என ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தழைத்தது என தாய் நான் பூரித்திருந்தேனே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அவனையும் வாழ விடாமல் எத்தனையோ சதி செய்து உன் வேலைகளை முடித்துக் கொண்டாயே. கருணை கடவுளுக்கு இது அடுக்குமா? நீ வாழ்வாயா? தர்மமாதா, அறமறிந்த நீயும் பிறர் போல் பிதற்றுகிறாய். என் செயல் விதி மாறி அமையுமா? परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. Rise and shine, learn with fun, smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.